ஹலோ கைஸ், வெல்கம் டு ரேணு த்ரெட் ஆர்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டியூனிக் டாப். ஸோ இந்த டியூனிக் டாப் உடைய லென்த் அண்ட் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், எவ்வளோ வித்து சூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேப்ரிக்கோடைய வித்து அண்ட் ரெகுலர் காட்டன் தான் இது நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் பை ஒன்னாக இந்த கிளாத் கட்டிங் ப்ராசஸில் ஐ வில் டீச் யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் now layout for pattern matching on folded fabric. ஸோ அதோடைய மீனிங் என்ன, அது நம்ம என்ன ஒர்க் இப்போ அப்ளை பண்ண போறோங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணினேன். ஸோ இதை ஒரு கிளாத்தா நீங்க கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ராங் சைட் ஆஃப் தி கிளாத் அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி ஃபேஸிங். ஓகே, ஸோ இதை ரைட் சைடா எடுத்துக்கோங்க அண்ட் இதை ராங் சைடா எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பேட்டர்னை நம்ம அரேஞ்ச் பண்ண பிறகு கிளாத்ல எப்படி நம்ம பேட்டர்ன்ஸை அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணணும், கிளாத்தை வேஸ்ட் ஆகாம நம்ம பர்ஃபெக்டான அக்யூரேட்டா ஃப்ரண்ட், பேக், ஸ்லீவ், நெக், ஃபேஸிங் இது எல்லாமே ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நம்ம கிளாத் கட்டிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணாதான் நமக்கு கிளாத் வேஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ அதுக்கு நீங்க ஒரு ரஃப் டிராயிங்கா அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதை கிளாத்தா அதனாலதான் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இது ஜஸ்ட் ரஃப் டிராயிங். இந்த எட்ஜஸ் நான் செல்வேஜா மீன் பண்றேன். ஓகே, இது செல்வேஜ் அண்ட் திஸ் ஒன் draw edges. ஓகே, ஸோ ஒரு ஃபேப்ரிக்னு எடுத்தீங்கன்னா செல்வேஜ் டு செல்வேஜ் தான் width of the fabric and raw edges to raw edges length of the fabric. ஓகே, ஸோ செல்வேஜ் டு செல்வேஜ் width of the fabric இதுல எவ்வளோ இருக்கு, நான் சூஸ் பண்ணின ரெகுலர் காட்டன்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 44.5 inches இருக்கு இல்லையா. ஸோ அந்த 44.5 inches width of the fabricல என்னுடைய டியூனிக் டாப் ஸ்டிச் பண்ண நான் எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸை தான் நான் இங்க டீச் பண்றேன். ஸோ இது நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 1.5 meters தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்க இந்த செல்வேஜை நீங்க டோட்டலா கவுண்ட் பண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா நான் 1.5 meters எப்படி வந்ததுன்னா எனக்கு 61.5 inches இருக்கு. அத 39 inches டிவைட் பண்ணினா 1.5 meters தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 39ன்றது 1 meters உண்டான இன்ச்சஸ். ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணும்போது 1.5 meters நமக்கு கிடைக்கும். ஸோ 1.5 meters எனக்கு இதுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்னுடைய டியூனிக் டாப் லென்த் நான் என்னவா டிசைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 inches to 30 inches வரைக்கும் நான் இதுல எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 61.5 inches ஃபேப்ரிக்கா நீங்க இப்படி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஹாஃப் லென்த்துக்கு வித் சீம் அலவன்ஸோட எவ்வளவு இருக்கு, 30 inches கிட்ட நமக்கு கிடைக்கும் இல்லையா. சோ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 1.5 meters இந்த ஸ்லீவும் எடுத்துக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்ன்ஸ்க்கு உண்டான கிளாத்தும் கட் பண்றேன் அண்ட் நெக் ஷேப்டு ஃபேஸிங்க்கு உண்டான கிளாத்தும் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டியூனிக் டாப் உடைய லென்த்தை டிசைட் பண்ணுங்க. அந்த லென்த்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மீட்டர்ஸை ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்கை செலக்ட் பண்ணணும். ஸோ இது பேட்டர்ன் மேக்கிங்ல உங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸ்ல இதோடைய இன்டெப்தான டீடைல்ஸை உங்களுக்கு பேட்டர்ன் மேக்கிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதோடைய ஷார்ட் கட் தான் நான் உங்களுக்கு இப்போ இதுல ஒரு கோ த்ரூவா பண்ணியிருக்கேன். அண்ட் இது கிளாத் கட்டிங் ப்ராசஸ்க்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ கிளாத் கட்டிங்கை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றோம், இதுதான் ஃபேப்ரிக் முடிவு பண்ணிருக்கோம் அண்ட் இதுதான் ராங் சைட் அண்ட் இது ரைட் சைட். ஸோ செல்வேஜ் இங்க தானே இருக்கு பாருங்க. எப்பவுமே நான் என்ன பண்றேன், ராங் சைட் ஃபேஸிங் தான் நான் கிளாத்தை ஃபோல்ட் பண்றேன். ஓகே, ஸோ இது ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக். ஸோ ரைட் சைட் டுகெதர்ல கிளாத்தை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அப்போ சென்டர்
என்ன ஆகுது? on fold. Okay, so center front on fold, center back on fold. so இங்க நம்ம front and back எப்படி அப்ளை பண்றோம்? என்னுடைய டியூனிக் டாப் லென்த் 30 inches னு இருக்கு. ஓகே, so இது ஒரு just rough drawing தான். so இது வந்து ஃப்ரண்டா நீங்க எடுத்துக்கலாம். and next இங்க பேக். ஓகே, so இது பேக். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கிளாத் கட்டிங் போக இங்க சீம் அலவன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிளாத் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணணும். அண்ட் இந்த பேலன்ஸ் கிளாத் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் கிளாத்ல தான் இது கட்டிங் பண்ணது போக நம்ம ரைட் சைட் டுகெதர்ல கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவை இப்படியும் அரேஞ்ச் பண்ணலாம் அண்ட் இப்படியும் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சோ உங்களுக்கு கிளாத்ல உள்ள டிசைன்ஸ் வெர்டிகலா வேணுமா அண்ட் ஹரிசாண்டலா வேணுமான்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ எனக்கு வெர்டிகலா வேணும் அப்படின்னா ஸ்லிம்மா வேணும் அப்படின்னு அவுட்லுக் ப்ரிஃபர் பண்றாங்கன்னு அர்த்தம். அதுவே வைடா நீங்க டிசைனை செலக்ட் பண்றீங்க. வெர்டிகல் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகே, ஹரிசாண்டல் மீன்ஸ் இந்த மாதிரி வைட் லைன்ஸா வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஃபேட்டியா உள்ளவங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இன்னுமே ஃபேட்டியா தெரிவாங்க. ஸோ வெர்டிகல் டிசைன்ஸை வந்து நம்ம ஃபேட்டியா உள்ளவங்களுக்கு அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்லிம்மான அவுட்லுக் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோடைய பேசிஸ்ல தான் நம்ம ஒரு கிளாத்தோடைய ஃபோல்டிங், அந்த கிளாத்தோடைய டிசைன்ஸ் எப்படி இருக்கு, கிளாத்தோடைய ஃபோல்டிங் எப்படி பண்ணணும், லென்த் வைஸ்ல பண்ணணுமா வித் வைஸ்ல பண்ணணுமாங்கிறத இன்டெப்தா உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அண்ட் இதோடைய கிளாத் கட்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு சிம்பிளிஃபையா நான் உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து வர கார்மெண்ட்ஸ்ல நம்ம பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாத் கட்டிங் ப்ராசஸை ஒவ்வொரு கார்மெண்ட்ஸ்லயும் நம்ம டீச் பண்ண தான் போறோம். ஸோ இது பேசிக் டியூனிக் டாப்க்கு உண்டான கிளாத் கட்டிங் ப்ராசஸ் தான். ஸோ லே அவுட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. பேட்டர்ன் மேட்சிங் ஆன் ஃபோல்டட் ஃபேப்ரிக்ல எப்படி லே பண்ணணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இதுல காமிச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளாத் கட்டிங் ப்ராசஸ்ல பார்ப்போம். நான் கிளாத் எப்படி ரெக்குயர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிசைட் பண்ண டாப்போடைய லென்த் 28 inches. ஓகே, ஸோ 28 inches லென்த் அண்ட் ஸ்லீவ் வந்து ஒரு 3/4 லென்த் ஸ்லீவு நான் இந்த டியூனிக் டாப்க்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய ஃபேப்ரிக்ஸ் ரெகுலர் காட்டன் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது. அண்ட் வித் ஆஃப் த ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்விச் டு செல்விச் தானே வித் ஆஃப் த ஃபேப்ரிக். ஸோ இது 44 inches, 44.5 inchesன்னு இருக்கு. ஸோ 44.5 inches அப்படின்னாலே உங்களுக்கு ஓகே எக்ஸாக்டா இருக்கா? ஸோ இதில் 1.5 meters நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 1.5 metersனா நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. எப்படி ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு செல்வெஜ்ல இருந்து பாருங்க, selvage to selvage width of the fabric. Okay, so இந்த selvage side இருக்கு இல்லையா, so இந்த selvage sideலயே நீங்க 1.5 inch 1.5 meters நீங்க இதுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா 61.5 60 inches கரெக்டா இருக்கு, பிளஸ் 1.5 எக்ஸ்ட்ரா. ஸோ உங்களுக்கு டோட்டலா 61.5 மீட்டர்ஸ்னு இருக்கு. இது டிவைடட் பை 1 meter 39 inchesல நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1.5 metersனு வரும். ஓகேவா? ஸோ 28 inches டாப் லென்த்துக்கு 1.5 meters ரெகுலர் காட்டன்ல நீங்க 44 inch width of the fabric தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ கிளாத் கட்டிங் ப்ராசஸை பார்ப்போம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கிளாத்ல உள்ள டிசைன்ஸ் தான். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபிள் டிசைன்ஸ். நீங்கள் வித் வைஸ்லையும் பிளேஸ் பண்ணலாம், லென்த் வைஸ்லையும் பிளேஸ் பண்ணலாம். அண்ட் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு பக்கமும் நீங்கள் ஹெட் பிளேஸ் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகாது. அதாவது உங்களுக்கு டிசைன் தலைகீழ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காது. பட் நம்ம இந்த பர்சனோடைய கிளாத் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 inches செஸ்ட். ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த டென்ட்ரல் டிசைன்ஸோடைய டிசைன் பாருங்க, இது வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபார்ம்லேயும் இருக்கு இல்லையா? ஸோ வெர்டிக்கலாக நீங்கள் இந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணும்போது இது ஸ்லிம்மாக வந்து உங்களுக்கு அவுட்லுக் வரும். பட் இதுவே வித் வைஸ் ஃபோல்டிங்கில் அப்ளை பண்ணும்போது கிளாத்தை நமக்கு வந்து வைடான லைன்ஸாக காமிக்கும். ஸோ இந்த டென்ட்ரல் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைடாக வருது வித் வைஸில் ஃபோல்ட் பண்ணும்போது. ஸோ நான் இந்த கிளாத் உண்டான ஏன் வைடாக நான் அப்ளை பண்ணல அப்படின்னா ஃபேட்டியாக தெரிய வேண்டாம் அப்படின்றதுனால தான். ஸோ அப்போ நம்ம ஸ்லிம்மாக ஒரு கிளாத்தோடைய ஃபோல்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக நம்ம செலக்ட் பண்ணணும் பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு கிளாத் வந்து டிசைன்ஸும் அண்ட் கிளாத்தோடைய டிசைன்ஸ் அவங்களுக்கு சூட்டபிளாகவும் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ பாருங்க, நான் லென்த் வைஸில் பண்ணும்போது இந்த டென்ட்ரல் டிசைன்ஸ் எல்லாமே வெர்டிக்கல் லைன்ஸாக உங்களுக்கு விசிபிள் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், லென்த் வைஸ் ஃபோல்டிங். ஓகேவா? ஸோ நம்ம கிளாத் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணினது தான், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம கிளாத்தை ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு பர்சனோடைய பேட்டர்ன் இப்போ இதுதான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் சீம் அலவன்ஸ் 1.5 inches வரைக்கும் வர மாதிரி தான் நம்ம இந்த கிளாத்தோடைய ஃபோல்டிங்கு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கிளாத் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், லென்த் வைஸ் ஃபோல்டிங். ஓகே, ஸோ செல்விச் டு செல்விச் சைடில் மீட் பண்ணும். ஸோ இதை வந்து நான் லென்த் வைஸில் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நெக்லைனில் 0.5 inch சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த வி ஷேப்பை கட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல 0.5, ஷோல்டரில் 0.5, ஆர்ம் ஹோல் கர்வ் 0.5 and side seam 1 inch is enough. உங்களுக்கு வேணும்னா நீங்க 1.5 inches கூட எடுத்துக்கலாம். and hemline 1 inches seam allowance. ஓகே, ஸோ இந்த V shape எந்த seam allowanceம் எடுக்க வேண்டாம் and cloth cutting பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நெக்லைன்ல மட்டும் 0.5 inch seam allowance எடுத்தா போதும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்ட் உண்டான seam allowance இதுதான். and next உங்களுக்கு cloth cuttingல பார்ப்போம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம கிளாத்தை கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ சைட் சீம் 1.5 inches, ஹெம்லைன் 1 inches, ஆர்ம் ஹோல், ஷோல்டர், நெக்லைன். ஸோ 0.5 inches சீம் அலவன்ஸ். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் கிளாத் கட்டிங் ஓவர் அண்ட் தென் உங்களுக்கு சென்டரில் அந்த வி ஷேப்பை கட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பேக் பார்ட் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேக் உடைய பார்ட்ல நான் எப்படி கொண்டு வரேன் பாருங்க. ஸோ ஃப்ரண்ட் கட் பண்ணினோம் இல்லையா, ஸோ அதோடைய பாட்டம் பேஸ்லயே நீங்க பேக் உடைய பார்ட்டை அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ எப்பவுமே 1.5 மீட்டர்ஸ்ல நம்ம கிளாத் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் கிளாத் கட்டிங்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பேக் உடைய பார்ட். ஸோ சேம் திங் தான், சென்டர் பேக் ஆன் ஃபோல்ட், neckline, shoulder, armhole, 0.5 inch seam allowance and side seam 1.5, hemline 1 inches and dots உடைய
லெக்ஸை மார்க் பண்ணிடுங்க. அண்ட் அதர் சைட்லேயும் நம்ம டாட்ஸோடைய லெக்ஸை மார்க் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி ட்ரா பண்ணணும், அதை எப்படி நம்ம சீம் அலவன்ஸை ட்ரா பண்ணி கட்டிங் பண்ணுறோம் அப்படின்றது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் குர்தா ஓடியா கிளாத் கட்டிங் ப்ராசஸில் இருக்கும். சேம் சீம் அலவன்ஸ் மார்க்கிங் அண்ட் கிளாத் கட்டிங் தான் இதில் நம்ம பண்ணுறோம். ஓகே, cloth cutting, neckline, shoulder, armhole 0.5, side seam 1.5 and hemline 1 inches. Okay, so dots odia legs ayum இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. Okay, and next sleeve. And sleeve odia cloth folding பாருங்க, right side facing together. So wrong side facing sleeve apply பண்ணிட்டு and armhole curve 0.5, side seam 1.5 and selvage ஏரியால நான் hemline place பண்ணியிருக்கிறதால நான் seam allowance எதுவும் அப்ளை பண்ணல. இது just 3/4 sleeve தான் இது நான் அப்ளை பண்ணியிருக்கிறது. அண்ட் இங்க கஃப் ஏரியால ஜஸ்ட் ஃபிளாட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவ்ல ஹெம்லைன்ல ஃபிளாட் இருக்கும். ஓகே, அண்ட் சைட் சீம் 1.5, armhole curve 0.5 inch seam allowance. ஸோ ஸ்லீவ் ஓடைய கிளாத் கட்டிங் ட்ரா பண்ண சீம் அலவன்ஸ்லேயே நீங்கள் கட் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் ஓவரால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ் கிளாத் கட்டிங் ஓவர். நெக்ஸ்ட் நெக்கு உண்டான ஷேப்டு ஃபேஸிங்கை கிளாத் கட்டிங்கை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நெக் ஷேப்டு ஃபேஸிங்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த ஃபியூசிங் பக்ரமை வச்சு நெக்கோடைய ஷேப்டு ஃபேஸிங் எப்படி பண்ணணுங்கிறது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அதில் ஃப்ரண்ட்ல வந்து நெக் ஷேப்டு ஃபேஸிங்கும் பேக் நெக் லைன்ல பயாஸ் ஃபேஸிங்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் இந்த டியூனிக் டாப்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப்டு ஃபேஸிங் பண்றேன். ஓகே, ஸோ அதுக்கு உண்டான மெத்தட் என்ன, கிளாத் கட்டிங் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய பேட்டர்ன்ஸ் இது வந்து கிளாத் பக்ரம் தான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணினது. அண்ட் ராங் சைட்ல க்ளூ இருக்கும். ஸோ க்ளூ சைட்ல நீங்க ஃபோல்ட் பண்ணுங்க. அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி பக்ரம்ல சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்டுல நீங்க கிளாத்தை அப்ளை பண்ணுங்க. ஓகே, அண்ட் சென்டர் ஃப்ரண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணி எடுக்க போறேன். ஸோ உங்களுடைய நெக்வொர்க் பாயிண்ட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு கைட்லைன். ஓகே,
ஒரு கைட்லைனை ஃபாலோ பண்ணுங்க. அதுல உங்க நெக் விட்த் மார்க் பண்ணுங்க. ஓகே, சோ உங்களுடைய நெக் விட்த் என்னவா இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் உங்களுடைய நெக் விட்த் பாயிண்ட மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக் லைனை ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, அண்ட் ட்ரேஸ் அவுட் பண்ண பிறகு இந்த வி ஷேப் நெக் லைனையும் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் ரிமூவ் தி பேட்டர்ன் அண்ட் பின் பண்ண பிறகு நெக் லைன்ல இருந்து 1.5 இன்ச் வித் ஷேப்பிங்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் வி ஷேப்க்கு 1 inches enough. அண்ட் வியோடைய டெப்த் பாயிண்ட்ல இருந்து 1 inches. ஓகே, ஸோ வித்தவுட் சீம் அலவன்ஸ் நெக் லைன்ல இருக்கணும். ஓகே, ஸோ சீம் அலவன்ஸ் நீங்க நெக் லைன்ல எடுக்காதீங்க, ஷோல்டர் லைன்லயும் எடுக்காதீங்க. ஜஸ்ட் அவுட்டர் எட்ஜஸ்ல மட்டும்தான் நம்ம சீம் அலவன்ஸை மார்க் பண்றோம். ஷேப்டு ஃபேஸிங் உண்டான பக்ரமை நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு உண்டான ஃபேஸிங் கிளாத்தை கட் பண்ணுவோம். அண்ட் நெக் ஷேப்டு ஃபேஸிங்க்கு உண்டான கிளாத் பாருங்க, ரைட் சைட் ஃபேஸிங் டுகெதர் அண்ட் ராங் சைட் ஃபேஸிங்ல தான் பக்ரமை மார்க் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா? பக்ரமை ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ஷோல்டர் லைன்ல 0.5 அண்ட் நெக் லைன்லேயும் உங்களுக்கு சீம் அலவன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அண்ட் அவுட்டர் எட்ஜஸ்லேயும் 0.5 inches நமக்கு சீம் அலவன்ஸ் இருக்கணும். அண்ட் இந்த வி ஷேப்பை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடாதீங்க. ஓகே, அண்ட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த நெக் வித் பாருங்க மூவ் ஆகல. ஸோ இந்த 0.5 உங்களுக்கு பக்ரம்லேயே லீவ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்ததால உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நெக் வித் இந்த வி ஷேப் ஆண்டு இருந்ததோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகும். ஸோ அக்யூரேட் சீம் அலவன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். அண்ட் அவுட்டர் எட்ஜஸ்ல மட்டும்தான் நீங்கள் 0.5 inches சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் க்ளூ சைடை தான் நம்ம இங்க ஸ்டிக் பண்றோம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் உண்டான ஷேப்டு ஃபேஸிங் கிளாத் கட்டிங் ஓவர் அண்ட் நெக்ஸ்ட் பேக் பார்ட் அண்ட் சேம் ப்ராசஸ் wrong side to wrong side place பண்ணுங்க and center back on fold, one guideline, okay, center back la fold பண்ணுங்க and shoulder neck with edges pointer இங்க மார்க் பண்ணுங்க. just neckline trace out பண்றோம். ஓகே,
எடுத்துட்டு 1.5 inches. Okay, so உங்களுடைய ஷோல்டர் பாயிண்டிங்க இந்த ஸ்லோப்ல தான் வருது இல்லையா? ஓகே, ஸோ ஸ்லோப்ல தான் எடுக்கணுமே தவிர இப்படி எடுக்காது. ஓகே, அண்ட் பின் பண்ண பிறகுதான் நம்ம கிளாத் கட்டிங் ப்ராசஸ், அதாவது பக்ரம கட் பண்ணி எடுக்கணும். Without and next back part, center back on fold, right side facing together, cloth fold பண்ணி வைங்க. and 0.5 inch seam allowance outer edges la mark பண்றேன். and shoulder seam 0.5 inch. 0.5 inchல இருந்து நீங்க இதை ஸ்ட்ரெயிட் லைனா எடுத்துக்கலாம். உங்களுடைய நெக் வித் பாயிண்ட் இதுதானே. ஸோ இங்க இருந்து சென்டர் ஃப்ரண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனா கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஓகே, and in the neck width point la notches place பண்ணிக்கோ. okay, so shaped facing cloth, cutting over. okay, so இங்க இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொண்டு வரோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டீம் அயன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே இந்த பக்ரமை கிளாத்ல ஸ்டிக் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு பக்காவாக நம்ம ஸ்டீம் அயனை பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம சுவிங்க்கு ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, எப்பவுமே அயனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லிட்டில் பிட் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்பதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா ஸ்டிக் ஆகும். ஓகே, அண்ட் தென் உங்களுடைய நெக் வித் ப்ராப்பரா இருக்கா, ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்க ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா ஸ்டிக் ஆகும். ஓகே, எப்பவுமே ரப் பண்ணிடக்கூடாது. அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்டீம் அயன் கொடுத்த பிறகுதான் நம்ம சூவிங் ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். அயன் பண்ணும் போதும் நெக் வித் பாயிண்ட், சீம் அலவன்ஸ் அதெல்லாமே பக்ரமும் கிளாத்தும் மூவ் ஆகாம பார்த்துக்கணும். ஸோ நம்ம டிராஃப்டிங்ல மட்டும் நெக் வித் பாயிண்ட்டை பார்த்தா போதாது. அண்ட் கிளாத் கட்டிங், சூவிங் ப்ராசஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ்லையுமே நம்ம நெக் வித் பாயிண்ட்டை ரொம்பவே அக்யூரேட்டா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் சூவிங் ப்ராசஸ் தான். ஸோ சூவிங் ப்ராசஸ்ல பார்ப்போம். பாய்.